السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. قال نبينا صلى الله عليه وسلم: شر ما في رجل شح هالع وجبن خالع أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. رواه أبو داود. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். ஈருலக தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நாம் வாழும் காலமெல்லாம் நம்மளுடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை மௌத் வரைக்கும் தந்தருள் புரிவானாக. அவனுடைய இபாதாத்துகள் அனைத்தையும் ருக்கு, சுஜூத் போன்ற எல்லா விதமான வணக்கங்களையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய முழு ஆஃபியவான்களாக மௌத் வரைக்கும் நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1447வது ஹிஜ்ரி ஆண்டு இது. 7வது மாதமான ரஜபுடைய மாதம் பிறந்து 5வது பிறையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜுமாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆயத்துக்களிலேயே மிக சிறப்பு வாய்ந்த ஆயத்து என்பதாக சொல்லப்படக்கூடிய வசனம் ஆயத்துல் குர்சி என்பதாக சொல்லுவோம். பெருமக்கள் சொல்லி தருவாங்க, ஆயத்துல் குர்சி அப்படிங்கக்கூடிய இந்த ஆயத்து இருக்கிறத, இது குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆயத்துக்களிலேயே மிகவும் சிறந்த வசனம் என்பதாக சொல்வார்கள். அது அல்லாஹ்வினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது, என்ன ஏது எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய ஒரே ஒரு வசனம் அது. அல்லாஹு லா இலாஹ, அல்லாஹ் தான் இலாஹ், வேற எந்த கடவுளும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த வசனம். ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவன்தான் நிரந்தரமானவன், அவனுக்கு ஆதியும் கிடையாது முடிவும் கிடையாது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வார்த்தை தான் கையும், நிரந்தரமானவன் அப்படிங்கக்கூடிய. கொஞ்சம் அந்த முதல் சஃபு முக்கமல் பண்ணாமலே இருக்கு. முதல் வரிசைகள் முக்கமல் பண்ணாம நாம பிந்திய வரிசைகள்ல அமர்ந்தோம் அப்படின்னு சொன்னா, கடைசியா தாமதமா வர்றவங்க என்ன செய்வாங்க, வேகமா வந்து முன்னாடி உட்கார்றாங்க. உங்களெல்லாம் தாண்டிட்டு தானே வருவாங்க. தாண்டுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கத்துல ஒரு முஃமினை தாண்டுதல் என்பது கூடாது. அதனால முஃமின் தாண்டுறதற்கு காரணமாக நாமளும் அமையக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ செய்யலாமா? அல்லாஹ் ஹைராக்கி வைப்பான். இப்போ அல்லாஹ் தான் நிரந்தரமானவன், அவனுக்கு மௌத்துங்கிறது கிடையாது, அவனுக்கு ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறதும் கிடையாது, அவன் உயிரோ எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடியவன் தான் அல்லாஹ். ஆனால் மற்ற படைப்புகள் எல்லாம் அப்படி அல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருக்கும், முடிவுன்னு ஒன்று இருக்கும். உலகத்துல வாழ்ந்த நபிமார்கள் எல்லோருக்கும் மரணத்திற்கு முன்னாடி அவங்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும். எப்படின்னா, உங்களுடைய மரண நேரம் வந்துருச்சு, ரூஹ் வாங்கிக்கிடலாமான்னு அனுமதி வாங்கப்படும்.
ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக என்ன செஞ்சான்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் உண்டு. என்னது? 2 ஆப்ஷன். ஒண்ணு, இந்த துன்யாலேயே வாழ்வதை நீங்கள் எவ்வளவு காலம் வாழணும்னு சொன்னாலும் நீங்க விரும்புற வரைக்கும் நீங்க வாழலாம். ஆனா அதுக்கடுத்து என்ன உண்டு? மௌத்து உண்டு. அந்த மௌத்தை இப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களா, அல்லது நீங்கள் எவ்வளவு காலம் வாழணும்னு விரும்புறீங்களோ அவ்வளவு காலம் வாழ்ந்ததற்கு பின்னாடி அக்செப்ட் ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி வார்த்தை ஹதீஸ்களை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள், அன ரஃபீக்குமுல் அலா, நான் என்னுடைய உயர்ந்த நண்பனை சந்திப்பதற்காக வேண்டி நான் அவனிடம் செல்கிறேன், அதையே நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையோடு அவர்களுடைய ரூஹ் பிரிந்ததாக நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். கடைசி நேரத்துல இந்த சம்பாஷணை, இந்த உரையாடலை நமக்கு என்ன செய்யறாங்க, ஹதீஸ் கிதாபுகள்ல நாம பார்க்கும் பொழுது அருமையாக சொல்லி தருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அமர்ந்துகிட்டு சொன்னாங்களாம், அல்லாஹ்வினுடைய தூதரே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வாசல்ல மலக்குல் மௌத் வந்து நிக்கிறாங்க, உங்கள்ட்ட அனுமதி கேட்கிறாங்க, வரலாமான்னு சொல்லி. உங்கள்ட்ட அனுமதி கேட்கிறாங்க உள்ள வர்றதற்காக வேண்டி, தாராளமாக அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை வர சொல்லுவாங்க. அப்ப நடந்த உரையாடல் தான் இந்த விஷயம் என்பதாக நமக்கு ஹதீஸ் கிதாபுகள் தெளிவுபடுத்தும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஆனா அவங்களே என்ன ஆயிட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு வசனத்துல சொல்லுவான், இன்னக மய்யித்தும் வ இன்னஹும் மய்யித்தூன், ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீங்களும் மௌத்தாக கூடியவர் தான் அப்படிங்கிற விஷயத்தை, அந்த வசனத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலேயே இறக்கி இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை என்ன செஞ்சாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. என்னுடைய ஆயுள் காலம் இன்றோடு முடியுதுன்னா அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய ரஃபீக்கான என்னுடைய உற்ற நண்பனான ரப்ப சந்திக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொன்னாங்க. அதோடு அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது என்பதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, இதுல இருந்து நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, மௌத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு யாராலையும் என்ன செய்ய முடியாது. மௌத்து அப்படிங்கிறது எங்க இருந்தாலும் வந்தே சேரும். அது எல்லோரும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான், யாரும் அதுல மாற்று கருத்து கிடையாது. எல்லாரும் ஏத்துக்கிறோம், இருந்தாலும் எனக்கெல்லாம் இப்ப மௌத்து வராது, அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் அப்புறம் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்குமே தலை தூக்கி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், அது யதார்த்தமான ஒரு உண்மையும் கூட. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு சொல்லக்கூடிய பேர் யகீன் அப்படின்னு சொல்லுவான். யகீன் அப்படின்னு சொன்னா உறுதியானது, உண்மையானது, திடமானது, உண்மையானது அப்படிங்கிற இந்த அர்த்தத்துல உண்டானது. ஆனா அல்லாஹ் தஆலா அதை எதற்கு பயன்படுத்துவானா, மௌத்துக்கு தான் பயன்படுத்துவான். இந்த மாதிரி இந்த யகீன்கிறதை கொண்டு உண்டான பொருள் என்னன்னா மௌத்து, அதுதான் நிலையானது, உறுதியானது, கன்ஃபார்ம் வந்தே தீரும் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மௌத்து எல்லோருக்குமே வரக்கூடிய ஒன்றுதான். எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை கூட, எங்களுடைய உஸ்தாதுகளுக்கெல்லாம் உஸ்தாது, அவங்க எங்கேயாவது நிக்காஹ் மஜ்லிஸுக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்க போற இடத்தெல்லாம் மௌத்தை பத்தி பேசுவாங்களாம். நிக்காஹ்ல வந்து அஜர்த்து மௌத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு சில நேரங்களில் சலசலப்பு கூட எழுந்தது உண்டு. அப்படி எழுந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல காரணத்தையும் சில நேரங்கள்ல எங்களுடைய உஸ்தாது சொல்லுவாங்க, ஏன் தெரியுமா நான் மௌத்தை பத்தி பேசுறேன், மௌத்தை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கு பரக்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி என்ன செய்யறாங்க, உஸ்தாத் அவங்க சொல்லி தருவாங்க. கைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக எது எப்படியோ மௌத்தை விட்டும் தப்பிப்பதற்கு யாருக்கும் லாய்க்கு கிடையாது, யாருமே அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எல்லோரையும் மௌத்து வந்து அடைந்தே தீரும் தான். ஆனால் மௌத்தே இல்லாதவன் யார் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போதுதான் அல்லாஹ் அந்த வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லுவான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் அவனை தவிர வேற எந்த இலாகும் கிடையாது, அவன் ஒருவன் தான், அவன் கையூம், அவன் நிரந்தரமானவன் அப்படிங்கிற செய்தி. அவன் ஹய்யுன் கய்யூம், அவன் எப்பொழுதுமே உயிரோடு இருந்து கொண்டே இருக்கக்கூடியவன், நிலையானவன் அப்படிங்கிற அர்த்தத்தை அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய முதல் பார்ட்லயே சொல்லிதான் அல்லாஹ் அந்த வசனத்தை ஆரம்பிப்பான். அதனால எல்லாரும் மௌத்தா போறதுதான், அதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் கிடையாது. ஆனால் அதற்குண்டான தயாரிப்புகள் நம்மளுடைய வாழ்க்கைகளில் நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனை. கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்கள்ல நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி தருவாங்க. அதுல குர்ஆன் ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு வசனம்,
குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா சூரா முனாஃபிகூன் அப்படிங்கக்கூடிய முனாஃபிக்குகள் சம்பந்தமாக அவங்களுடைய பெயர்லயே ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி தரும் பொழுது அருமையாக சொல்லுவான், வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அய்யஅதிய அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மௌத் வருவதற்கு முன்னால் அவர் என்ன செய்து கொள்ளட்டும், நாம கொடுத்த ரிஸ்குகள்ல இருந்து அவர் என்ன செய்யட்டும், நல்ல விதங்களில் செலவழித்துக் கொள்ளட்டும், நல்ல முறைகளில் அவர் செலவழிக்கட்டும் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்லி தருவான். இந்த தொடர் நாம கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களாக நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாம செலவழித்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய செலவழித்தல்கள் நல்ல விதங்களில் இருக்கணும், நல்லதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதுல நாம சொல்லிக்கிட்டே வர்றோம். ஆனால் இந்த செலவழித்தல் அப்படிங்கிறது செய்யாதவர்களுடைய சூழலை பற்றி இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி தருவான். நல்ல விதத்துல செலவு செய்யல அப்படிங்கிறவங்க சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுவான், உங்களுக்கு நாம் ரிஸ்காக கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல விதங்களில் செலவு செய்யுங்கள். அதுலயும் குறிப்பாக அன்ஃபிக்னா என்னன்னு போன வாரமே நாம சொல்லி இருக்கிறோம். தான தர்மம் செய்யறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இறைவனுக்காக வேண்டி நல்வழியில் செலவு செய்தல் அப்படின்னு பொருத்தம். அப்படி நல்ல வழிகளில் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள். எதுக்கு முன்னாடி செலவு செய்யணும், மௌத் வர்றதுக்கு முன்னாடி. மின் கப்லி அய்யஅதிய அஹதகுமுல் மௌத், மௌத் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க, நல்ல விதங்களில் செலவு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி, மௌத் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் அந்த வசனத்திலேயே, அந்த ஒரு வசனம் தான், அந்த ஒரு வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபயகூல, அந்த மனிதன் சொல்லுவானா எப்படி, ரப்பி இறைவா, லௌலா அഖர்தனி, கொஞ்ச காலம் என்னை லேசா விட்டேனா. மௌத்தினுடைய நேரத்துல அவன் அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அருமையாக சொல்லி தருகிறான். எப்படி, ரப்பே கொஞ்சம் என்னை பிற்படுத்து, லௌலா அഖர்தனி, கொஞ்சம் எனக்கு தாமதம், இந்த மௌத்தை தாமதமாக வர வைக்க கூடாதா. இலா அஜலின் கரீப், கரீப்னு சொன்னா ரொம்ப கம்மியான காலம்னு அர்த்தம். ஒரு கம்மியான காலமாவது எனக்கு நீ அவகாசம் தரமாட்டியா, இன்னும் கொஞ்சம் என்னுடைய வாழ்நாளை நீட்டி தரமாட்டையா, ஒரு கொஞ்ச காலம் நீட்டி தரமாட்டையான்னு அல்லாஹ்கிட்ட கேட்பானா. அப்படி நீ நீட்டி தந்தேன்னு சொன்னா ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் தான தர்மங்கள் செய்து நல்லவர்களுடைய பட்டியலில் சேர்ந்து விடுவேனே அப்படின்னு ஒரு மனிதன் மௌத்தினுடைய நேரத்தில் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும், அதிலும் செலவு செய்யாத நல்ல விஷயங்களின் பக்கம் கொடுக்காத ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படி பாடுபடும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, அந்த நேரத்துல போய் அல்லாட்ட நம்ம ஆப்ஷன் கேட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாதுங்கிறதுனால இருக்கும் பொழுதே நாம என்ன செய்யணும், நல்ல விதங்கள்ல கொடுக்க கத்துக்கிடணும். நான் ஏற்கனவே நிறைய பெருநாளினுடைய நம்மளுடைய சிந்தனைகள்ல நான் சொல்லக்கூடியது உண்டு. ஒரு சஹாபி மௌத்தினுடைய நேரத்துல என்ன செஞ்சாங்களாம், களிமா சொல்லி கொடுக்கப்படும் போது களிமா வரலையா, களிமாக்கு பதிலா வேற ஏதோ 3 வார்த்தைகளை சொல்லி அந்த சஹாபி அவர்கள் மரணித்தார்கள். இந்த செய்தியை கொண்டு போய் நபி இடத்துல சொல்லப்பட்டது. களிமா சொல்லி கொடுத்தோம் இன்னாருக்கு, அவங்களுக்கு களிமா வரல, ஆனா அதுக்கு பதிலா வேற விஷயத்தை எதையோ சொன்னாரு, சிரிச்சாரு, மூத்தா போயிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் சொல்லப்படும் பொழுது அப்படி அவர் என்ன சொன்னார், அது முழுமையாக இருந்திருக்க கூடாதா, அது இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்திருக்க கூடாதா, அது புதுமையாக இருந்திருக்க கூடாதா, புதியதாக இருந்திருக்க கூடாதான்னு 3 வார்த்தையை சொன்னாரு. முழுமையாக இருந்திருக்க கூடாதான்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3ஐயும் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னாங்க. அது வேற ஒன்றுமல்ல, அவருக்கு ஜன்னத்துல சொர்க்கத்துல மறு உலக வாழ்க்கையில் அவருக்கு உண்டான கிடைக்கப்பெறக்கூடிய பலன்களை அவர் பார்த்தார், அல்லாஹ் அவருக்கு காட்டினான். அதை பார்த்துட்டு அவர் இந்த வார்த்தையை சொன்னாரு, முழுமையாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு அவர் சொன்னதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னார், அவர் எப்பொழுதுமே அவர் சாப்பிடுறதுக்கு ரொட்டி கொண்டு போவாரு. அவர் சாப்பிடக்கூடிய நேரத்துல ஒரு யாசகர் கேட்டதுனால அந்த ரொட்டியை பாதியாக பிச்சு பாதிய தர்மம் செஞ்சாரு. அந்த பாதி ரொட்டியினுடைய தர்மத்தின் அந்த விஷயத்தை, அந்த பலன்களை அவர் ஆகிரத்துல கிடைக்கப்பெறக்கூடிய அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் காட்டும் பொழுது அவர் சொல்றாரு, சார் நான் முழு ரொட்டியை கொடுத்திருக்க கூடாதா, அது முழுமையாக இருந்திருக்க கூடாதான்னு அவர் சொன்னாரு.
அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்திருக்க கூடாதான்னு கேட்டது. ஒரு அதாவது மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு என்ன செய்யறாங்க, ஒரு வாகனத்துல ஏற்றி கொண்டு போய் கொஞ்சம் தூரத்துல அவருடைய வீட்டுல போய் இறக்கி விடுறாங்க. அந்த இறக்கி விட்ட தூரத்தினுடைய அந்த நன்மைகள், அந்த வெகுமதிகளை, கியாமத் நாளில் கிடைக்கப்பெறக்கூடிய சொர்க்கத்தினுடைய வெகுமதிகளை பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தூரமா அவர் வீடு இருந்திருக்க கூடாதா, இன்னும் கொஞ்சம் தூரம் அவரை நான் என் வண்டியிலேயே வச்சு லிப்ட் கொடுத்து நான் இன்னும் கொஞ்சம் தூரம் அவரை கூட்டு போயிருக்க கூடாதாங்கிற அந்த வார்த்தையை தான் அவர் இரண்டாவதாக சொல்லி இருக்கிறாரு. மூன்றாவதாக அது புதுமையாக புதிதாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை. எப்பொழுதுமே ஒரு புது துணி வாங்கினார்னா பழைய துணி ஒண்ணு என்ன செஞ்சிருவாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய இருக்கிறதுல நல்ல பழைய துணியை என்ன செஞ்சிருவாரு, அன்பளிப்பு செய்து விடுவார், சதகா செய்து விடுவார் அப்படிங்கிறது அவருடைய ஹிஸ்டரி. அந்த அந்த பழைய துணியை கொடுக்கறதுக்கு உண்டான அந்த நன்மைகளை, அவர் ஆகரத்துல கிடைக்க பெறக்கூடிய நன்மைகளை பார்க்கும் பொழுது நான் கொடுத்திருந்ததை பழச வச்சுக்கிட்டு புதுசை கொடுத்திருக்க கூடாதான்னு அவருடைய அந்த கைசேதமான வார்த்தைகள் தான் அது. அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல கிடைக்க பெறக்கூடிய பாக்கியங்களை கண்ணார பார்த்ததுனால அவர் கலிமாவை விட இந்த விஷயங்களை சொல்லிட்டு மூத்தா போறாரு அப்படிங்கிற செயலை நமக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்லி தந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது எதுக்காக நாம் இதெல்லாம் சொல்றோம்னு சொன்னா, இருக்கிற காலத்திலேயே கொஞ்சமாக இருந்தாலும் கூட அந்த கொஞ்சத்தை கூட கொடுக்கிற கூடிய அந்த மனம் பக்குவம் இருக்குது பாருங்க, இதுதான் அல்லாஹ் இடத்துல ரொம்ப பிடித்தமான பண்பு அப்படிங்கிறத நமக்கு ஹதீஸ்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லி தருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கொடுக்காம வைக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாப்ல பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய அருமையான ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி தர்றாங்க. ஷர்ருமா ஃபீ ரஜுலின் ஷுஹுன் ஹாலிகுன், ஒரு மனிதன்ட்ட இருக்கக்கூடிய குணங்களில் ரொம்ப கெட்டது என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தர்றாங்க. கெட்ட குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அளவிலா கஞ்சத்தனம். கஞ்சத்தனமே கெட்டதுதான். கஞ்சத்தனம் அப்படிங்கிறத கெட்ட குணம் தான், அந்த குணம் இருக்கக்கூடாது. அதுலயும் ரொம்ப கருமி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, தமிழ்ல அழகா ஒன்னொன்னுக்கு ஒரு வார்த்தைகள் உண்டு. கருமித்தனம்ங்கிறது கஞ்சத்தனத்திலேயே கூடுனது கருமித்தனம் சொல்லுவாங்க. இது ரொம்ப மோசமானது. இது ஒரு மனிதனிடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா கூட சைத்தான் உடனே கொடுக்காதுன்னு தடுக்க மாட்டான். உனக்கு அடுத்து ஒரு வேலை இருக்குடா, நீ உனக்கு போனேன்னா இந்த தேவைக்கு இந்த பணம் செலவா தேவை இருக்கும், கட்டாயம் நீ என்ன செஞ்சிடாத, இதை கொடுத்துறாத, நீ ஊருக்கு போக வேண்டியது இருக்குது, பஸ் டிக்கெட்டுக்கு செலவாகும், தேவைப்படும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல தடை பண்ணுவான். அதுக்கப்புறம் கொடுக்க விடாம ஆக்குவான். இது அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, அவனுடைய புறத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவனுக்கு கரெக்டா அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கம் நம்முள் வந்து நம்ம எப்படி ஆக்கிறோம்னு சொன்னா, இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, எப்படி கெட்ட குணமாக அது மாறிவிடும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து அந்த ஹதீஸினுடைய இன்னொரு செய்தியாக சொல்லும்போது, வஜுபுனுன் ஹாலிஉன், அதாவது புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய கோழைத்தனம். அப்படின்னா கூட போதும், ஓடி ஒளிஞ்சுக்கிடுவான். அப்படிப்பட்ட பயந்தாங்கோலியாக இருக்கக்கூடியவனும் இது மனிதன்கிட்ட இருக்கக்கூடியதிலேயே கெட்ட கெட்ட குணம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லி தருவான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவன் காரூன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தன். இன்னும் சொல்ல போனா மூசா நபியினுடைய உறவு என்பதாக கூட, உறவுக்காரனாக கூட தப்சீர்களில் சில கிதாபுகள்ல நாம அந்த காரூனை பற்றி உண்டான செய்திகளில் நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த காரூன் மூசா நபியினுடைய அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த வம்சாவளியில வரக்கூடியவன். அதே சமயத்துல மூசா நபிக்கு உண்டான நெருக்கமான உறவு அப்படிங்கிறதாகவும் நமக்கு சொல்லப்படக்கூடிய அப்படிப்பட்ட காரூன், அவனுக்கு ஜக்காத்து கடமை, நீ கொடு அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்ன செய்தி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுகிறான். அவன் சொன்னான், இன்னமா ஊதீதுஹு அலா, இன்னமா ஊதீதுஹு, இது எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் அலா இல்மின் இந்தி, என்கிட்ட இருக்கிற அறிவுனால தான் எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சுய சம்பாத்தியத்தினால் நான் பெற்ற செல்வம் இது, இது என்னுடைய உழைப்பு அப்படின்னு இந்த காலத்துல நாம சொல்றோம் பாருங்க. இதே மாதிரி அவன் சொன்னான், இது என் அறிவுனால அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொன்னா கூட பரவாயில்லை. அவன் சொன்ன செய்தி அல்லாஹ் அப்படியே சொல்லும் போது, இது எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் என்னுடைய அறிவின் காரணத்தினால் தான், நான் சம்பாதிச்சது, இது என்னுடைய கையை ஊண்டி நான் பல்ட்டி அடிச்சதுன்னு சொல்ற மாதிரி, இது என்னுடைய முழு பொறுப்பு, நான் தான் இதுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னா நாம எப்படி சொல்றோமா,
எல்லாம் என்னால தான் வந்துச்சுன்னு யாராவது சொல்றோமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு நோய் வருகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை வர்றது, ஏதாவது ஒரு நமக்கு ஆகாத ஒரு செயல் நம்ம இடத்துல நடந்து விட்டது, இது என்னால தான் வந்துச்சு அப்படின்னு நாம் என்றைக்காவது நம்மை நாமே முழு பொறுப்பாக ஆக்கி இருக்கிறோமா? அதுக்கு மட்டும் நாம முழு பொறுப்பு கிடையாது. ஆனா நமக்கு வர்ற ரிஸ்க்கு மட்டும் நாம முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா இது எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம் அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். கால, அந்த காரூன் சொன்னான், இன்னமா ஊதீதுஹு, இவ்வளவு பெரிய செல்வ செழிப்பு, அவனுடைய செல்வ செழிப்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன்லயே அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலேயே சொல்லுவான். எவ்வளவு அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவனுடைய கசானாக்களினுடைய சாவிகளை சுமப்பதற்கு கூட ஒரு பெரும் கொண்ட பலம் கொண்ட கூட்டத்திற்கு சுமையாக இருக்குமா, கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். இரும்பு சாவியா இருக்கும்னு நினைக்காதீங்க, எல்லாம் மர சாவி அப்படிங்கிறதையும் நமக்கு என்ன செய்யறாங்க, தப்சீர்கள்ல எழுதுறாங்க. வெறும் மரக்குச்சியில செஞ்ச சாவிகளுடைய கணம் கூட ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டத்திற்கு அந்த கசானாவினுடைய சாவிகளை சுமக்கிறது கூட கஷ்டம் அப்படின்னு சொன்னா, அப்ப அவனுடைய செல்வங்கள் எவ்வளவு இருந்திருக்கும், அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு கொடுத்தான்ங்கிறத இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒருத்தனை சோதிக்கிறான்னு சொன்னா கொடுத்து சோதிப்பாங்கிறதுக்கு உதாரணம் தான் காரூன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, செல்வம்ங்கிறது அல்லாஹ் தஆலா எவ்வளவு கொடுத்தாலும் அதுல இருந்து நாம கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்குது பாருங்க. இந்த எண்ணம் தான் இருக்கிறதுலே ஆக சிறந்த செல்வம் நமக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இது போதும் நினைக்கிறோம் சொன்னா, அல் கனாஅத்து மிஃப்தாஹுர் ராஹத்தி, ராஹத்தினுடைய போதுங்கிற இந்த மனசு இருக்குது, இதுதான் அதாவது பெருங்கொண்ட செல்வம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துமாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஆக பெரிய செல்வம். அப்படிப்பட்ட செல்வங்களை அடைந்து கொண்டு நாம் கிடைத்ததை நல்ல முறையில் செலவு செய்யக்கூடிய, அதாவது மதரசாக்கள், பள்ளிவாசல்கள் போன்ற இடங்களுக்கு செலவு செய்யக்கூடிய, நம்மை போன்ற அதாவது நம்மளிடத்தில் வரக்கூடிய எத்தீம்களுக்கு, நம்மை போன்ற அந்த மனிதர்களுக்கு செலவு செய்யக்கூடிய நிர்பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்துல்லாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.